ரூபாய் வரைக்கும் தான் வித்துக்கிட்டு இருந்தது. இந்த மாசத்துலதான் இது 6 ரூபாய் 50 காசா மாறி இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரே மாசத்துல எவ்வளவு வளர்ந்துருக்குன்றத பாத்துக்கங்க. அப்ப அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார இது எவ்வளவு வளரும் அப்படின்றது மார்க்கெட்ல தினசரி கூகுள்ல போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ரேட்டை செக் பண்ணிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம வாங்கின 20,000 காயின் அப்படின்ற பெல்டெக்ஸ் அசெட் ஜிசிசில 5 வருடம் ஸ்டேக்கிங் பிளான்ல இருந்துச்சுன்னா அது 1.5 லட்சம் காயின். 5 வருடம் தொடர்ச்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, 10 வருடம் கூட மெயின்டைன் பண்ணலாங்க. இல்ல 4 வருஷத்துல வேணாலும் முடிச்சுக்கலாம், 3 வருஷத்துல வேணாலும் முடிச்சுக்கலாம், 2 வருஷத்துல வேணாலும் முடிச்சுக்கலாம், ஒரே வருஷத்துல வேணாலும் முடிச்சுக்கலாம். விருப்பம் நம்மளுக்கு தாங்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் ஜிசிசி எப்படி விலை குறைந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் காப்பாத்திச்சுட்டு. எஸ், காயினுடைய எண்ணிக்கையை தூக்கி கொடுத்துட்டு பிறகு, உயர்த்தி கொடுத்துட்டு பிறகு, நான் இப்படி பிராக்டிகலா பேசுறேனே, 7 ரூபாய் வரைக்கும் விக்குது இன்னைக்கு ஒரு காயின். 20,000 காயின் 5 வருடம் பொறுத்து அதே 7 ரூபாய் வித்துச்சுன்னா நான் ப்ராஃபிட் இல்ல, லாஸ் இல்ல, நான் ஜிசிசிக்கு வரலாம், வெறும் பெல்டெக்ஸா வச்சிருந்தா. 5 வருடத்துக்கு அப்புறம் அந்த பெல்டெக்ஸ் ஒருவேளை வெறும் 10 ரூபாய் போச்சுன்னா நான் ஜிசிசிக்கு வரலன்னா எனக்கு லாபம் 3 ரூபாய் ஒரு காயினுக்கு லாபம். ஆனா ஒருவேளை நான் ஜிசிசிக்கு வந்திருந்தா 5 வருடம் அதை நான் மெயின்டைன் பண்ணி இருக்கிற பட்சத்தில் 20,000 காயின் எனக்கு 1.5 லட்சம் காயினா இருக்கு. இப்ப எனக்கு காயின் விலை ஏறல, அதே 7 ரூபாய் தான் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா கூட எனக்கு எத்தனை மணிக்கு எக்ஸ்ட்ரா லாபம் பாருங்க. ஒருவேளை காயின் விலை ஏறி இருந்ததுன்னா, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த 4 ஆண்டுகளில் எப்படி ஜிசிசி தன் மூலியமா அசெட் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களுக்கு 8000% growth எப்படி கொடுத்திருக்காங்கன்றது இப்ப நம்ம எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு. இதுதான் ஜிசிசி. நண்பர்களே, ஜிசிசி இந்த சந்தர்ப்பத்தை கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல உலகம் முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வி ஒண்ணு நிச்சயமா இந்த நேரத்துல உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க ஏன் மற்ற காயினை விட்டுட்டு பெல்டெக்ஸ் அப்படின்ற ஒத்த காயினை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? 3000 காயினுக்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க, அசட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, அதுல ஏன் பெல்டெக்ஸ்? ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க. நான் ஒரு மொபைல் வாங்க போறேன் அப்படின்னா 10 மொபைலை கம்பேரிசன் பண்ணி பார்ப்பேன். நான் ஒரு பைக் வாங்க போறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 பைக்கை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நான் ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 காரை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இது எல்லாம் டெக்னாலஜி ப்ராடக்ட். கிரிப்டோ அசட்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது அசட், சொத்து, விலையரிச்சுன்னா வித்துக்கலான்ட்டு. உண்மை அது இல்லைங்க. உலக மக்களுடைய பண பரிவர்த்தனைக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கோ அந்த காயின் தான் நாளைக்கு பயன்படும். அந்த அசட் தான் உலகத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகும். அப்ப அந்த டிமாண்ட் உள்ள அசட் நாம இன்னைக்கு வாங்கி வைக்கும் போது பட்சதான் 4 வருஷம் பொறுத்து 5 வருஷம் பொறுத்து நம்ம பெரிய லாபம் ஈட்ட முடியும். அந்த அடிப்படையில இன்னைக்கு கிரிப்டோ அசட் உலகம் முழுக்க 3000 கிரிப்டோ அசட் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல தன்னை இன்னைக்கு ரேட்டுக்கு ஜாபமான சொல்லிட்டு இருக்க முதல் 10 பேரை நான் இப்ப வம்புக்கு எடுக்கிறேன், போட்டிக்கு எடுக்கிறேன். அந்த 10 பேர்ட்ட என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதே டெக்னாலஜி பெல்டெக்ஸ்ல இருக்கான்றது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் சார்ட் உங்ககிட்ட கம்ப்ளீட்டா காட்டியிருக்காங்க. சும்மா பாருங்களேன், பிட்காயின், எத்திரியம், லைட் காயின், கார்டனோ, எக்ஸ்ஆர்பி, பிட்காயின் கேஷ், இஒய்எஸ், டேஷ் காயின், மோனிரோ, இதெல்லாம் டாப்ல இருக்கக்கூடிய காயின்ஸ். அவங்க கிட்ட ஓன் பிளாக் செயின் இருக்கு, எங்ககிட்டயும் இருக்கு. பெல்டெக்ஸ் சொல்றாங்க. அவங்க கிட்ட பிரைவசி டெக்னாலஜி இருக்கா? இல்லைங்க, 3 பேர்ட்டு தான் இருக்கு, எங்கிட்ட இருக்குங்க. அதுல ஒண்ணு. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? உலகம் முழுக்க 15 டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஒரு செகண்டுக்கு இப்போதைக்கு பெல்டெக்ஸ். ஸ்கேலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் புல்லட் ப்ரூஃப் அப்படின்றது இருக்கிறதே அட்வான்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் 8 பேர்ட்ட இருக்கு, அதுல எங்ககிட்ட இருக்கு டெக்னாலஜி. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் 4 பேர்ட்ட தான் இருக்கு, அதுல எங்ககிட்ட இருக்கு. சரி, விலையேறதுக்கு ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்க டோட்டல் சப்ளை எவ்வளவு? 140 பில்லியன் தான். மொத்த உலகத்துக்கு மொத்தமா சேர்த்து 140 பில்லியன் பெல்டெக்ஸ் தான். அப்ப கண்டிப்பா விலையேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளாக் டைம், ஒரு பிளாக் கிரியேட் ஆகுறது எவ்வளவு டைம்? 2 minutes. மாஸ்டர் நோட் அப்படின்ற டெக்னாலஜி இருக்கா? இன்னைக்கு கிரிப்டோ அசட் உலகத்துல அட்வான்ஸ் டெக்னாலஜி இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாஸ்டர் நோட் அப்படின்ற டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கா? உலகத்துல மொத்தமா சேர்த்து 2 காயின் தான் இருக்கு. சாரி, இந்த டாப் 10ல இருக்கிறதுல 2 காயின் தான் இருக்கு, அதுல பெல்டெக்ஸ் இருக்கு. அப்படியா? இவ்வளவு வசதியும் இருக்கக்கூடிய இந்த காயின் இப்ப மார்க்கெட்ல ஜஸ்ட் 7 ரூபாய்க்குள்ளதான் கிடைக்குதா? எஸ். அப்ப இந்த காயின் ஃபியூச்சர்ல ஒரு எத்திரியம் மாதிரி, அன்னைக்கு அது எப்படி சீப்பா கிடைச்சது, இன்னைக்கு அதிகமா போயிட்டு இருக்கோம். ஒரு பிட்காயின் மாதிரி, ஒரு மோனிரா மாதிரி 100% வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெல்டெக்ஸ் அப்படின்ற இந்த காயின் எடுத்து ஜிசிசி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாம பெல்டெக்ஸ் வெறும் காயினா மட்டும் இல்லாம இந்த காயினை மக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பையும் கிரியேட் பண்றதுக்கு, கட்டாயத்தையும் கிரியேட் பண்றதுக்கு பெல்டெக்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான எக்ஸ்சேஞ்சையும் இவங்களே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பினான்ஸ்ன்றதுல காயினும் இருக்கோ, எக்ஸ்சேஞ்சும் இருக்கோ, அதே மாதிரி பெல்டெக்ஸ்க்கு காயினும் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறதே அட்வான்ஸ் ஃபியூச்சர் உள்ள எக்ஸ்சேஞ்சா இருக்கு, டெக்னாலஜி வைஸாவும் சரி, தென் சர்டிபிகேஷன் வைஸாவும் சரி. இந்த பெல்டெக்ஸ் அப்படின்றது AML சர்டிபிகேஷன் வாங்கிய ஒரு அமைப்பு. AML, ஆன்டி மணி லாண்டரிங் சர்டிபிகேஷன், எஸ்டோனியா கண்ட்ரியில வாங்கிட்டாங்க. பெல்டெக்ஸ் அப்படின்றது ஷரியா கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ், வேற மாதிரி சொன்னா ஹலால் சர்டிபிகேட். அனைத்து இஸ்லாமியரும் 100% தெளிவா தைரியமா எந்த ரூபத்திலையும் இங்க மணி ரொட்டேஷன் நடக்கல அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சர்டிபிகேட். பாவம், அவங்க இன்ட்ரெஸ்டே வாங்க மாட்டாங்க, பேங்க்ல கொடுக்க மாட்டாங்க. அவங்க கூட நீங்க பெல்டெக்ஸ நியாயமா வாங்கலாம். அதற்குண்டான சர்டிபிகேஷன் உலகத்திலே ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய சர்டிபிகேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரே காயின் பெல்டெக்ஸ் தான். அதனாலதான் பெல்டெக்ஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேஷன். மட்டும் இல்லாம இந்த பெல்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மொத்தமா சேர்த்து டோட்டல் சப்ளை எவ்வளவு, இது சம்பந்தமான ஒரு விஷயம் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். மட்டும் இல்லாம இது ரொம்ப முக்கியமான ஸ்லைட் பாருங்க, டெக்னாலஜி வைஸா ரேங்கிங். கிரிப்டோ ஸ்லைட் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஒவ்வொரு டெக்னாலஜி வைஸாவும் ரேங்கிங் போட்டுட்டு இருக்காங்க. அதுல கிரிப்டோ அசெட்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க அவங்களுடைய பார்வையில 2851 கிரிப்டோ அசெட்ஸ் உலகம் முழுக்க இன்னைக்கு தகுதி வாய்ந்த கிரிப்டோ அசெட்ஸ் இருக்கு. அதுல பெல்டெக்ஸ் 223வது ரேங்க தொட்டுட்டாங்க. ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல, மார்க்கெட்டுக்கு வந்த 2 வருஷத்துல பெரிய சாதனைங்க. 2851வது இடத்துல இருந்து 223வது இடத்தை தொட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற டெக்னாலஜில மொத்தம் 2851 காயின்ல 502 காயின்ல ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற டெக்னாலஜி இயங்கிட்டு இருக்கு. அதுல பெல்டெக்ஸ் அந்த டெக்னாலஜி அடிப்படையில் 33வது ரேங்க தொட்டிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற இடத்துல 394வது ரேங்க், 394 காயின்ஸ் உலகத்துல இருக்காங்க. அதுல இவங்க 32வது ரேங்க தொட்டுட்டாங்க. தென் மாஸ்டர் நோட் அப்படின்றதுல 180 முக்கியமான டெக்னாலஜி, 185 காயின் உலகத்துல மாஸ்டர் நோட் டெக்னாலஜி இயங்கிட்டு இருக்கு. அதுல இவங்களுடைய ரேங்க் 9வது ரேங்க். தென் பிரைவசி அப்படின்ற டெக்னாலஜில மொத்தம் 89 காயின்ஸ் உலகம் முழுக்க இருக்கு. அதுல இவங்களுடைய ரேங்க் 11வது ரேங்க். நண்பர்களை கவனியுங்கள், டெக்னாலஜி வைஸ் தான் பார்த்தா எல்லா காயினை கம்பேர் பண்ணும்போது எதுலையுமே பின்தங்கிலாம் இல்லைங்க, ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பெல்டெக்ஸை வாங்கி ஹோல்டு பண்றதுல நம்பிக்கையை கூட்டுது. இவ்வளவு கான்பிடண்டா இருக்கக்கூடிய பெல்டெக்ஸ்ல நான் ஏன் 20,000 காயின் வாங்கணும்? இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 20,000 காயின் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க 50,000 காயின், 1 லட்சம் காயின் அசால்ட்டா இன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, ஏன்னு கேட்டா உலகத்துல மொத்தமா சேர்த்து 140 கோடி காயின் தான் வருட பட்சத்துல என்கிட்ட ஒரு 50 லட்சம் காயின், 10 லட்சம் காயின், 5 லட்சம் காயின், அட்லீஸ்ட் 2 லட்சம் காயின் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டுட்டு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரேங்கிங்.